ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பொண்ணுக்கு மேக்கப் போட போகிறோம். ஸோ வாங்க இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுவோம். இந்த பொண்ணோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சோப் போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கழுவணும். ஓகே, சோப் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ டவல் எடுத்து அந்த ஃபேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், தண்ணி இல்லாத மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடுவோம். ஒயிட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், நிறைய கலர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், லெமன், டொமேட்டோ, ஆரஞ்செல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் வந்து பிங்க் கலர் போட்டுருவோம். பிங்க் கலர் போட்டுட்டு லெமன், ஓகே நம்ம ஆரஞ்சு வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம், ஒரு ½ hour 1 hour வந்து இப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் 1 hour. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். ஓகே, நம்ம இப்போ ஹைப்ரோவெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகு பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சைடு இருக்கிற ஐப்ரோவை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சைடு இருக்கிற ஐப்ரோவை வந்து அழகாக ஷேப் கொண்டு வந்துட்டா இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து கண்ணோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, எந்த கலரு, நிறைய கலர் இருக்கே, ப்ளூ, க்ரீன், பர்பிள், அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் வைப்போம். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பிங்க் கலரை சூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ஹைலைட் எப்படி ஸ்டைலாக இருக்கணும்னு சூஸ் பண்ணலாம். ஓகே, ஹைலைட்டுக்கு வந்து கலர் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த ஹைலைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, லாஸ்ட்டாக இருக்கிறது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஹைலைட் டிசைனும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4th ஒன், லாஸ்ட் ஒன்றும் நல்லா இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக இருக்கா அந்த பொண்ணு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலரிங் கொடுப்போம். இந்த கலரிங் அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். இந்த ஐக்கம் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபைனலாக. ஓகே, கலரிங் கொடுத்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் கலரிங் கொடுப்போம். எந்த கலர்? பிங்க் கலர், டார்க் பிங்க் கொடுப்போம். ஓகே, இந்த பிங்க் மரூன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் பண்ணுவோமா, எனக்கு தெரியாது. ஓகே, டார்க் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, சூப்பர். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் கொடுப்போம். லிப்ஸோட கலர் வந்து பிங்க், ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. ஓகே, நம்ம எந்த கலர் கொடுக்கலான்னா பிங்க் கலரே கொடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கும் பிங்க் கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்காங்க. என்ன கொஞ்சம் மேக்கப் மட்டும் அதிகமாகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. வாங்க, இப்போ வந்து இந்த பொண்ணோட ஹேரை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். நிறையா டேண்ட்ரஃப்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணலாம். ஓகே, ஷாம்பு போட்டாச்சு. நம்ம இந்த சாஃப்டான ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்னோ மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாம். ஓகே, எல்லா இடத்துலையும் தண்ணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு டவல் எடுத்து இதை துடைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, டவல் எடுத்து துடைச்சி கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஹேர் வந்து அழகாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ தான் வந்து ஹேர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணியாச்சு. இப்போது நம்ம கோன் எடுத்து நல்லா தலையை வந்து சீவுவோம். ஓகே, நல்லா சீவியாச்சு எல்லா சைடும். அப்போ தான் வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செகண்ட் ஒன்றா, தேர்ட் ஒன்றா. ஓகே, எல்லா ஹேர் ஸ்டைலுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவோம். இந்த ஹேர் ஸ்டைலும் அழகாக தான் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை சூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம சூஸ் பண்ணுவோமா, இது அழகாக இருக்குது. ஓகே, இதை சூஸ் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஹேர் கலரிங் பண்ண போகிறோம். ஹேர் வந்து எந்த கலர் கொடுப்போம்? எனக்கு ரொம்ப நாளாக வந்து ரெட் கலர் கொடுக்கணும் ஹேர் கலர் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெட் கலர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இப்போ அழகாக தான் இருக்குது, சூப்பர். இப்போது ஹேரில் நம்ம வந்து ஏதாச்சும் ரிப்பன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வைப்போம். ஓகே, இந்த இடத்துல வைக்கலாம். இன்னொரு ரிப்பனை எடுத்து வைக்கலாம். ஓகே, பின்ஸ் ஏதாவது எங்கேயாவது வைக்கலாமா? ஓகே, இந்த பின்ஸை எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற பின் எடுப்போமா? ஃப்ளவர் வேண்டாம், நல்லா இல்லை. ஓகே, இந்த பின்னை மட்டும் வைப்போம். ஓகேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னாக்க நெயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லோரும் வந்து நெயிலை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக வச்சுட்டா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து நல்லதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நெயிலை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை சாஃப்ட் பண்ணிடலாம். எல்லா விரலையும் அதே மாதிரி பண்ணுவோம். நெயில் கட்டரை எடுத்து கட் பண்ணிவிட்டு சாஃப்ட் பண்ணலாம்.
ஓகே, ஒவ்வொரு விரலுக்கா நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து மிடில் ஃபிங்கர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஃபிங்கருக்கெல்லாம் பண்ணுவோம். ஓகே, ரிங் ஃபிங்கரையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்போ வந்து லிட்டில் ஃபிங்கர் குட்டி விரலை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஃபிங்கர் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் ஃபிங்கர் போடுவோம். ரைட் ஃபிங்கரையும் க்ளீன் பண்ணியாச்சு. ரெண்டுமே பார்க்குறதுக்கு இப்போ தான் அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெயில் வந்து நெயில் பாலிஷ் அப்புறம் டிசைன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஒன்றுன்னா. இப்போ நெயில் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நெயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலரிங் பண்ணலாம். எனக்கு ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரெட் கலரை வந்து கலரிங் பண்ணுறேன். ஓகே, கலரிங் பண்ணியாச்சு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கலரிங் பண்ணதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன் கொடுப்போம், ஏதாவது அழகான டிசைனு. ஓகே, நான் பட்டர்ஃப்ளையை கொடுக்குறேன். பட்டர்ஃப்ளை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இந்த விரலுக்கும் நம்ம ஷேப் கொடுப்போம். எந்த மாதிரி நெயில் ஷேப். ஓகே, இதுக்கு நான் வந்து ரெட் கலரை கொடுக்குறேன். ஓகே, ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரெட் கலர். ஓகே, இப்போ வந்து நெயிலுக்கு வந்து டிசைன் கொடுப்போம். ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணி ஆகணும். டிசைன் பண்ணி கலர் கொடுத்து அப்புறமா என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து மேலே அப்ளை பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ வந்து கலர் கொடுத்தாச்சு மிடில் ஃபிங்கருக்கும். ஓகே, எதை சூஸ் பண்ணலாம்? ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை. ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஃபிங்கருக்கும் அதே மாதிரி இந்த ஃபிங்கருக்கு வந்து நம்ம ஷேப் மாற்றி பார்க்கலாம், ஷார்ப்பாக வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யாரையா குத்துருன்னா குத்திடலாம்ல, அதுக்காக. இப்போது இதுக்கு நான் ரெட் கலர் வேண்டாம், வேறு கலர் கொடுப்போம் இதுக்கு. ஓகே, ப்ளூ கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, கலர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா டிசைன் கொடுப்போம். என்ன டிசைன் கொடுக்கலாம், எந்த டிசைன் கொடுக்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, பாருங்கள், இது ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் எதாவது கொடுக்கலாமா? ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லிட்டில் ஃபிங்கருக்கும் ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ கலரிங் வந்து எல்லோ கலர் நல்லா இல்லை, வேறு என்ன பிங்க்கு கொடுக்கலாமா? பிங்க்கும் நல்லா இருக்கா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைன் கொடுப்போம். என்ன நிறையா இருக்குது, பார்ட்டிகல் டிசைன் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, இது இந்த மாதிரி கொடுத்துட்டு வேறு எதாவது மெயினாக வைக்கலாம். ஓகே, நம்ம இது ஓகேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நெயில டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்டோட கட்டை விரலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கலர் ரெட் கலரே கொடுப்போம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். பிங்க்கு கொடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அழகாக இருக்கு. பிங்க் கலர் கூட லைட் பிங்க் வந்து நல்லாயிருக்கு. இப்போ டிசைன் கொடுப்போம், ஸ்டார் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் விரலுக்கும் அதே மாதிரி பண்ணுவோம். கலரிங் கொடுப்போம். ரெட் கலர் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிங்க்கும் ரெட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில். ஓகே, நம்ம இப்போ வந்து கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிசைன் கொடுக்கலாம். எந்த டிசைன்? இந்த டிசைன் அழகாக தான் இருக்குது. ஓகே, இல்லை மூன் கொடுப்போமா, இல்லை ரிப்பன் கொடுப்போமா? ரிப்பனும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போது மிடில் ஃபிங்கருக்கு அதே மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கலரிங் ஷேப் அண்ட் கலரிங் கொடுப்போம். ஓகே, கலர் ரெட்டே கொடுப்போம். ரெட்டு தான் அழகாக இருக்குது. ஓகே, ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, முடிஞ்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா நிலா. எனக்கு ரொம்ப நேரமாக அந்த மூணை கொடுக்கணும்னு ஆசை. மூணும் ஃபுல் மூன், ஆஃப் மூன், 2 மூணையும் கொடுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு மூன் வேணும், அதனால் சின்ன மூணையும் எடுத்துக்கிறேன் ஒயிட் கலரில். அதை எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மூணு இதையும் எடுத்துடலாம். இதை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஓகே, மூணு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி சரியான இடத்துல வைக்கலாம். ஓகே, இது ஓகே. இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா? ஐயோ, என்னடா இது தப்பாயிட்டே இருக்குது. ஓகே, போதும், எப்படியே வச்சு விட்டுடலாம். இதுவே அதிகம். ஓகே, இப்போ வந்து ரிங் ஃபிங்கருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் இதை கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன், இது கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி ரெட் கலரே அப்ளை பண்ணிடலாம் இந்த ரிங் ஃபிங்கருக்கும். இப்போ டிசைனிங் கொடுத்துருவோம், சீக்கிரமாக கொடுப்போம் இந்த டிசைனு. ஓகே, ஃப்ளவர் அண்டு ரிப்பனை கொடுப்போம். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, மிடில் ஃபிங்கருக்கும் சீக்கிரம் நம்ம பண்ணுவோம். அப்போ தான் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்து மேக்கப் பண்ணல, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்ம சீக்கிரமாக பண்ணுவோம் இதையும். ஓகே, பர்பிள் கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டிசைன் கொடுத்துருவோம். இன்னொரு டிசைன் யூடியூப் டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஹார்ட்டின் கொடுப்போம். எல்லாருக்கும் பிடிச்ச டிசைன் இது. ஓகே, இப்போது ஸ்டார்ஸ் கொடுப்போம். ஓகே, ஃபைனலாக இதை கொடுத்துட்டு முடிச்சிடுவோம். ஓகே, இப்போ அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து சேஞ்ச் பண்ணணும். எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். எந்த ட்ரெஸ் அழகாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த பொண்ணுக்கு போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லோ போட்டு பார்க்கலாம். வா, இதுவும் நல்லா இருக்கே, பிங்க்கும்.
இது வந்து ஃபேஷனாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஃபேஷன். இதுவும் அழகாக இருக்குது, இதுவும் அழகாக இருக்குது. ஸ்கூல் பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இது வந்து மாடர்ன் கேர்ள் மாதிரியே இருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்கே. இதுவும் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எல்லோவை நம்ம போடலாம். இதுதான் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. ஓகே, அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து மேலே போடுற ரிப்பன் மாதிரி ஏதாச்சும் அந்த கிரீடம் மாதிரி. ஓகே, இந்த கிரீடம் அழகாக இருக்குல்ல. ஃபஸ்ட் வச்ச கிரீடமே அழகாக இருக்குது. இது வேண்டாம், இது நல்லாவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் வச்ச கிரீடமே வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வச்ச டைமண்ட் கிரீடம் தான் அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து கம்பல் வைக்கணும். எந்த கம்பல்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் மாதிரி கம்பல். ஓகே, இதுவும் அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ வந்து நெக்லஸ் எந்த கலர்? டைமண்ட் நெக்லஸ் வைக்கலாமா இல்லை ஹார்டின் வைக்கலாமா? டைமண்ட் தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, டைமண்டே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வா, சூப்பர், அழகாக இருக்குது. இப்போ வந்து ஷூஸ், எந்த ஷூஸ்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஷூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலரே கொடுப்போம். அதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் மறுபடியும் இந்த மாதிரி மேக்கப்பான வீடியோ, மற்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக போட முடியும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்காங்க. நம்ம அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வேறு இடம் வேணும்னா அந்த இடத்துல நின்று நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லா இடத்துலையும் அழகாக தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.